இப்ப நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு இத்தகைய குணங்கள் எல்லாமே உண்டு. அதுக்கு ப்ரூஃபா இப்ப நெறைய வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. அவர் என்ன சொல்றாரு? இந்து கடவுள்களுக்கு எதிரா பேசினா, அவங்களலாம் உயிரோடயே விடக்கூடாது. கொன்னுடணும். அப்புறமா வைரமுத்துவ கொல்லணுமா வேணாமான்னு கேட்கிறாரு. பட் இந்து கடவுளை எதிர்த்தாலே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். விமர்சிச்சாலே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னா, திராவிட இயக்கத்தவர்கள் ஆரிய பார்ப்பன கடவுளை எதிர்ப்பவர்கள், விமர்சனம் செய்பவர்கள். அவங்க நம்மளுடைய கடவுள் கிடையாது. ஆரிய பார்ப்பனர்கள் உருவாக்கிய கடவுள் அப்படிங்கிறதும் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம ஆதாரங்களோடு எடுத்து வைக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? இந்து கடவுள்களை எதிர்த்தால் நம்ம அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பதிப்பது நயினார் நாகேந்திரனுக்கும் அந்த புத்தி இருக்கு. அது ஒரு பக்கம். நயினார் நாகேந்திரன் அதாவது அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் என்னடா ஒரு பெரிய வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்களே, இவன் பயங்கரமா போய் சொல்லுவான், அவன் பொய்ய பயங்கரமா சொல்லுவான் அப்படின்னு. அண்ணாமலை படப்படன்னு அந்த கலவரம் பற்றியும் மதவெறி பற்றியும் பேசக்கூடியவர். நயினார் நாகேந்திரன் சிரிச்சுக்கிட்டே பண்ணக்கூடியவர். 2 பேருமே ஆபத்தானவர்கள் தான். ஏற்கனவே அண்ணாமலை தமிழ்நாட்டுல குண்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு பேச வச்சவர். தமிழ்நாட்டுல வதந்தி பரப்பினவர். இங்க கலவரம் செய்வதற்காகவே நார்த் இந்தியால இருந்து RSS கிளை கழகத்தெல்லாம் கிளை கும்பலெல்லாம் கூட்டிட்டு இங்க கலவரம் பண்ண முயற்சி பண்ணவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலைக்கு இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியும். இவர் பேசுறது ஆஷா தெரியும். நயினார் நாகேந்திரன் அமைதியான மூஞ்சி. இந்த குழந்தை மூஞ்சுக்குள்ள ஒரு கொலகாரம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் மூஞ்சுக்குள்ள ஒரு குழந்தை மூஞ்சுக்குள்ள ஒரு கொலகாரம் இருக்கும். அப்போ இந்த அளவிற்கு பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் தான் இவங்க. இந்த கொலை பண்றது, கலவரம் பண்றது, மதவெறி தூண்டுறது அப்படிங்கறது அது நயினார் நாகேந்திரனும் பண்ணக்கூடியவர் தான். அவர்தான் ஓப்பனா பேசியிருக்காருங்க. ஜாதி வெறியை தூண்டுறாரு, ஜாதி ரீதியா பேசுறாரு. இந்த ஜாதிக்காரங்கள்லாம் சோத்த போட்டாலே கொலை பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பேசுறாரு. இந்து கடவுள் முதல்ல பாருங்க, பிஜேபிங்கிறது மதவெறி கும்பல். எந்த மதவெறி கும்பல்? இந்து கடவுளுக்கு எதிராக பேசுவேன்னு சொல்றது. இவங்க சொல்ற இந்து கடவுள் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம டீகோட் பண்ணி பேசணும் அப்படின்னா, ஆரிய பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள். ஏங்க நம்ம போய் ஏதோ கருப்பணசாமி, முனுசாமி, மாரியம்மா, பேச்சியம்மாவெல்லாம் ஏதாவது பேசிட்டு இருக்கோமோ? ஆரிய பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட கடவுளை பற்றி நம்ம விமர்சனம் பண்றோம். ஏன்? அது எந்த அளவிற்கு நம்மை தமிழர்களை இழிவு செய்யக்கூடியது அப்படின்னு. இப்ப அந்த கடவுளுக்கு இவங்க முத்து கொடுத்து வராங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் யாருக்காக வேலை செய்யக்கூடியவர்கள்? பிஜேபியில இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரிய பிராமணர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள். ஆரிய பிராமணர்களை விட இந்த மாதிரி அதாவது பிராமண சங்கிகளை விட நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்ற சூத்திர சங்கிகள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள். எந்த பாப்பானாவும் நேரா இந்து கடவுள்களை நீ பேசி பாரு, நான் வெட்டி போடுறேன் கெட்டி போடுறேன்னு பேசியிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் பேச மாட்டான். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், கரு நாகராஜன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை இறக்கி விட்டு தான் பேசுவாங்க.